வணக்கம் நண்பர்களே, எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வெல்கம் டு பிரியா முனீஸ் சேனல். அதாவது எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. பாப்பாவை வந்து நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோம். பட் ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது. இதை சொன்னோன்னே என்ன திருப்பி உடம்பு சரியில்லையா அப்படிம்பீங்க. என்னன்னு எங்களுக்கே தெரியல, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரில. நேற்று நைட்லேருந்து வயிறு வலின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நான் சுடு தண்ணி, சீரக தண்ணி இதெல்லாமே கொடுத்தோம். நல்லெண்ணெய் விளக்க நல்லா வச்சு விட்டோம். அவனால் வந்து இப்போ சுத்தமாக முடியல. மாமா மதியம் வந்தாங்க, வந்தப்போ ஓம வாட்டரும் கொடுத்தோம். காலையிலையும் கொடுத்தோம், மத்தியானமும் கொடுத்தோம். ஆனால் வந்து சரியாகலை. இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டேன் நான். சுகர் டாக்டர் 6 மணிக்கு தான் வருவாங்க. ஆனால் பாப்பானால் சுத்தமாக முடியல. சுகருகிட்டே போய் பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அங்கே இருக்காங்களா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கேன். மாமாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கேன். மாமா வரேன்ருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நான் லைவ் வரலை. ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து பக்கத்துலேயே இருந்தனால நான் வரலை. லைவ் வந்து வர முடியல என்னால். இப்போ அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் கிளம்ப சொன்னாங்க. நான் கிளம்பணும். நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நெளிஞ்சிக்கிட்டே தான் படுத்திருக்கா. ஆனால் திரும்பி படுக்க, நேராக படுக்க, புரண்டு படுக்க, இப்படியே தான் இருக்கா. தூங்கவே இல்லை. நைட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினா, அப்புறம் திருப்பி எந்திரிச்சிட்டா, திருப்பி படுத்தா, முடியல. எதுக்கு வயிறு வலிக்குன்னே தெரில. இத்தனைக்கு நேற்று ஒன்றுமே சாப்பிடல. நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒன்றுமே சாப்பிடல. என்னன்னே தெரில. ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து சாப்பாடு நான் இங்கேருந்து கொடுத்து விட்ற சாப்பாடு தான் சாப்பிட்றா. ஃபஸ்ட்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க ஸ்கூல்லேயே சாப்பிட்ருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்கூல் சாப்பாடு பிடிக்கலமா, நீயே செஞ்சு கொடுத்துரு, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் நானே செஞ்சு கொடுத்துட்ருவேன், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ வீட்டில் தான் இருக்கா. நான் வீட்டில் செய்கிறதா சாப்பிட்றா. ஸ்நாக்ஸ் அப்படி எதுவுமே இல்லை. முறுக்கு மிச்சர் இந்த மாதிரி தான் இருக்குது. அதான் சாப்பிட்ருக்கா. பிஸ்கட்ஸ் ஐட்டம் அதிகமாக அது கூட சாப்பிட்ல. இப்போ அவள் அதை விரும்புகிறதும் கிடையாது. நட்ஸு இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னன்னு எனக்கு எதனால் அப்படின்னு ஒன்றுமே புரியலை. டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் தான் புரியும். எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கோம், ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்து கடவுள் வந்து நம்மளுக்கு ரெடியாக வச்சுருக்காரு. நீ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கியா, அதை எப்படி நீ ஃப்ரீயாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஏற்றுவாராட்ருக்கு. கஷ்டம் கொடுக்கலாம், ஆனால் வந்து சும்மா இது பண்ணிட்டே இருக்கு. எனக்கு என்ன சொல்கிறேன்னே ஒன்றுமே புரியல. டென்ஷனாக வருது. அவளை பார்க்கவே முடியல. ஏசாமி, மாமா வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்றக்கே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்ம அங்கே மதுரைக்கும் போயிட்டோம், சிவகங்கை போயிட்டோம். அதுக்கப்புறம் 2 நாள் தான் வேலைக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி தான் 2வது நாள் மாமா வேலைக்கு போய். அதுக்கே கான்ட்ராக்ட்கார் வந்து சத்தம் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் காலையில் வந்தீங்கன்னா, நேரத்தில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு இவரும் வந்துட்டார். பட் இருந்தாலும் அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி அண்ணா வந்து எடுக்கலை. இவர் வந்து வந்துட்டார், சொல்லாமல் வந்துட்டார். அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல இது, அவங்க அப்பா பார்த்தோன்னே என்ன தான் வயிறு வலியாகவே இருந்தாலும் மூஞ்சி வந்து அவங்களுக்கு பிரைட்டாக மாறிடுது. பாப்பாவுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணுவோம் தெரியுங்களா. அப்போ வந்து அவங்க அப்பா மூஞ்சி வந்து ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா அப்படின்னா அவளுக்கு இருக்கிற அத்தனை வலியுமே வந்து 100க்கு 100% சரியாக போயிடுங்கிற நம்பிக்கையாக என்ன அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படியான்னு தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனால் ஹாஸ்பிட்டல் பூட்டியிருந்தாங்க. விளாக் எடுக்க முடியல என்னால். திருப்பி வரையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே வாங்குகிற அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து அந்த அண்ணாட்ட வந்து சொன்னோம். ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மெடிக்கல் ஷாப்பில் அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். கேட்டப்போ பார்த்திங்கன்னா, காலையில் வந்து பாப்பா காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான்
பேராசிட்டமல் வந்து மதியானம் நீங்கள் சாப்பிட வரையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் மாமா மதியம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டமல் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நைட் அவள் சாப்பிட்ட சாப்பாடுக்கு இது ஏதாவது சேராமல் இருந்திருக்கும், அதனால தான் வந்து இப்படி ஆயிருக்கும். ஏன்னா 3 டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் போயிருக்கா. நைட் ஒரு தடவை, காலையில் ஒரு டைம், மதியானம் ஒரு டைம் போயிருக்காங்க. அதனாலயா கூட இருக்கலாம். நீங்கள் வந்து பேராசிட்டமலே கொடுங்க, அந்த டானிக்கே கொடுங்க, சரியாயிரும். அதுக்குன்னு தனியாக இருக்குது, எதுக்கும் இதை கொடுங்க, இதுலேயே சரியாயிரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டானிக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் டாக்டர் வருவாங்களாம். அது வரைக்கும் நம்மளால் அங்கே இருக்க முடியாது. நம்ம போனதோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:45க்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை. அவங்க குழந்தை அப்படிங்கிறனால அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் 7 மணிக்கு தான் டாக்டர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வந்துட்டோம். இருக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். அவள் உட்கார மாட்டேன்ட்டா, பாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ டானிக் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாமா படுத்துருக்காங்க. ஏங்க நீங்கள் வேலைக்கு கிளம்பலையாங்க? புரியல என்னது? உங்கள் அப்பா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், உங்கள் அப்பா இல்லைன்னா நல்லா இல்லையா? உனக்கு இங்கே பாரு, ஊனிக்கான் பொம்மை வேண்டாமா? ஊனிக்கான். அப்போ அப்பா வேலைக்கு போனால் தானே வாங்க முடியும், வீட்டில் இருந்தால் எப்படி வாங்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இப்படி பண்ணினீன்னா என்ன தான் பண்ணுறது சொல்லு? இல்லை ஒரு நிமிஷம் செய்கிறேன். இங்கே பாருங்க, அதாவது நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காற்று, பலமான காற்று வந்து நல்லாவே அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை, மழை வந்து ஆமாடா லைட்டாக தூறுது. ஆமாங்க, லைட்டாக தூறுது மழை. இப்போ தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேருக்கு. ஆனால் வந்து நாங்கள் 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் மழை வருது. போயிருந்தா அப்போவே கிளம்பியிருக்கலாம். உங்கள் ஊரில் மழையா அப்படின்னு சொல்லுங்கள். லைவில் வந்து எல்லோரும் கேட்டிருந்தாங்க, மழையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக கேட்டாங்க. 2 நாளாக மழை இல்லை, இப்போ தாங்க மழை பெய்யுது. இந்த வீடியோ நான் இப்போயே அப்லோட் பண்ணிடுவேன். நான் இப்போ நடந்துட்டுருக்கிறத தான் நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது? நமக்கு மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு நானா காரணம்? உடம்பு சரியில்லாமல் போனதுக்கும் நீ கூட தூங்குறீங்க. நான் தெரியாமல் கேட்குறேன். 24 மணி நேரம் அப்பா கூட இருக்க முடியுமா பாப்பா? அம்மா பார்த்தா உனக்கு எப்படி தோணுதுங்க பாரு. உன் கூட விளையாட மாட்டேறாங்களா? இங்கே வா, 10 பேர் இருக்கிறாங்க உங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு. யார் தங்க இருக்கிறா? எனக்கு தலைவலிக்காதா? இப்படியே தான் மக்களை பண்ணுறா இவ. என்ன சொல்றது தெரியுது. அவளை தூக்கலை வைக்கலை, அவள் வந்து மேக்கப் பண்ணி விடணுமாம்மா எனக்கு. அதுக்கு நான் உட்கார மாட்டேறா. நீ வந்து உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணால் நீங்கள் பெசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற. உனக்கு குட்டி முடி, நீ பெசாமல் இருப்ப. அவன் என் முடி என்ன பண்ணுவா தெரியுமா? இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை பாப்பா, அதான் இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்பாவை வேலைக்கு அனுப்பு. இப்போ உனக்கு விளையாடுறது பிரச்சனையா, உனக்கு வயிற்றுவலி பிரச்சனையா? அப்புறம் இதுக்கு அப்பாவை இருக்க வச்சிருக்க? ஐயே சி, நீ ஏன் கையை பிடிச்சி இழுத்தங்கிற மாதிரி இருக்கு. பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, வெளியே போயிட்டு வந்தோடனேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 நாளுங்கிறது 3 நாள் அவங்க விளையாடிட்டு இருந்தா. திடீர்னு நீங்கள் வந்துட்டு விளையாடாமல் பேச அவளுக்கு ஒரு மாதிரியாக அடைச்சி வச்ச மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது. உடம்பும் சரியில்லாதனால அவங்க அப்பாவை விட்டு இது பண்ண மாட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வந்து நான் பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், ஜடை பின்னணும், நீ வந்து உட்கார மாட்டேற, அப்பா தான் என்கிட்ட உட்காடுறாரு, அப்பா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான்.
இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சி எனக்கு கவலைப்படுறதா, இல்லை அவரை வேலைக்கு அனுப்ப மாட்டேறா அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓகேங்க, இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு டேரா முடிஞ்சு இன்னைக்கு வீட்டில் தான். அதுக்கு வந்து இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இல்ல தங்கம், நீ எனக்கு மேக்கப் அழகா பண்ணுன்னு சொன்ன வந்து எனக்கு ஃபுல்லா மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் பிரியா உங்களுக்கு காமிப்பாங்க. எப்போ மேக்கப் பண்ணி எப்போ முடிச்சு எப்போ போட நான் இந்த விளாக் இப்போயே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். பாய் மக்களே. பாய் ஃபேமிலி. சாரிங்க, எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. இதுக்கு ஒரு நான் வீடியோவே போடுறேன். இதை வந்து சொல்லி திட்டிருந்தீங்க. சாரி, என்னால் அதை மாற்ற முடியல. மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் மாற்றிக்கிறேன். சாரி ஃபேமிலிஸ். சரி, இதுலேயே நான் கேட்டுறேன். ஓகேங்களா? அதாவது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏன் ஹாய் காய்ஸ்னு சொல்கிறீங்க, உறவுகளேன்னு சொல்லுங்கள், ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஒருத்தர் வந்து அதைவே வேறு மாதிரி பேசி ஒரு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை அவங்கள வந்து நான் பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து அவங்க சொல்லியிருந்த விதை வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால் இப்படி பண்ணிட்டேன். நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் அப்போ இருந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே விளாக் நான் எடுக்கும் போது புதுசாக இருக்கணும் உறவுகளே அப்படின்னு சொன்னது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. காய்ஸ் அப்படின்னு யாருமே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சது கிடையாது. அதனால் வந்துட்டு நான் காய்ஸ்னு சொல்லலான் இருக்கேங்க அப்படின்னு நான் முதல் மாமாட்ட தான் சொன்னேன். மாமாவுமே சரி அப்படின்னு தான் சொன்னாங்க, எதுவும் சொல்லலை. அது ஏன் நீங்கள் காய்ஸ்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து உங்களை அக்காவா தங்கச்சியை இப்படி வந்து நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க, எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு எத்தனை விளாக் போட்டிருப்போம், வீடியோ வந்து சரியாக எங்களுக்கு தெரியல, நிறைய வீடியோ போட்டோம். இத்தனை வீடியோ தாண்டி புதுசாக அது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த இது வந்து வரமாட்டேங்குது. கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஃபேமிலிஸ் இனிமேல் வந்து ஹாய் ஃபேமிலிஸ் அப்படின்னு, ஹாய் ஃபேமிலிஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து நான் இனிமேல் உங்களுக்காக நான் அப்படி வந்து சொல்கிறேன். சாரி ஃபேமிலிஸ், இத்தனை நாள் வந்து நான் காய்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு சாரி. இனிமேல் எதுவும் சொல்லிட்டேன் தவறி வந்துருச்சு அப்படின்னாலும் அதை எதுவும் இதாக எடுத்துக்காதீங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபுட்டெல்லாம் கொடுங்க, இப்படியெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் அதையும் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் வந்து நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள் போட்டு பால் வந்து அவங்களுக்கு டெய்லியும் வந்து தர சொன்னீங்க. அவங்க தூங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னது தர சொன்னீங்க. அவங்க வந்து அது குடிக்கலை, அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கலை. வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி ஃபேமிலிஸ். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். பாய், டட்டா. Baik. Oh. Ngaep. அம்மா சரி 2 பேர் பாய் சொல்லிருங்க. பாய். சரி, இந்த கரண்டுக்கே பொறுக்கல. எத்தனை அழகு.